அதிமுக கூட்டணியில தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தற்போது ஒரு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதிமுக கூட்டணியில ஏற்கனவே பிரதானமா இருக்கக்கூடிய 3 கட்சிகளுக்கு தொகுதிகளானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது மற்ற கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு தொடர்பான விவரங்கள் தற்போது வந்தவண்ணம் இருக்கின்றன. தமிழக தமாகவுக்கு 5 இடங்கள்ல போட்டியிட தற்போது தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் 5 இடங்கள்ல போட்டியிடுகிறது. விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். சங்கரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வருணன். தேசிய ஜனநாயக கூட்டணியில முக்கிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது நேற்று முடிவடைந்தது. நேற்று அதிமுக தலைமை அலுவலகத்துல நடந்த அந்த கையெழுத்து இடக்கூடிய நிகழ்ச்சிகள்ல முக்கியமா 3 கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது முடிவடைந்தது. குறிப்பா பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 இடங்களும், பாமகவிற்கு 18 இடங்களும், அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 இடங்களும் நேற்று ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில இந்த முக்கிய கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகள் எண்ணிக்கையை அந்த எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து இறுதி செய்வதற்கான பணிகள் என்பது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்துல மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அதே போன்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வது என்பது தற்போது இதில் இறுதி செய்யப்பட இருக்கிறது. தற்போது நம்ம நேரடியாக காட்சிகளை பார்க்கலாம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசனும் தற்போது எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். சற்று முன்னதாக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் இங்க எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வருகை தந்திருக்கிறார். இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியில தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு 1 இடம் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்துல அந்த கட்சி இந்த போட்டியிடும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 இடங்கள் வரை ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்றும், தாமரை சின்னத்துல அந்த கட்சி போட்டியிடும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கூட்டணி கட்சி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதி என்பதும், அதே போன்று தமாக உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கை மற்றும் எந்தெந்த தொகுதி என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல அதிமுக தலைமையிலான கூட்டணியில தொகுதி பங்கீடு எந்தெந்த தொகுதிகள் என்பது ஒரு இறுதி வடிவம் எட்டக்கூடிய பணிகள் தான், அதற்கான வேலைகள் தான் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. எனவே இன்று இரவுக்குள்ளாக அந்த பணிகள் எல்லாம் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருணன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சங்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.